Hey iconic viewers, வணக்கம் and welcome to our channel Icon. வழக்கமா தான் நடிக்கிற படங்கள்ல பாட்டு எழுதுறது, பாட்டு பாடுறது, அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றதுன்னு எல்லாத்தையும் வம்பா எடுத்து பண்ணிட்டு இருந்த தனுஷ், நான் டைரக்டும் பண்ணுவேன்னு அவரே நடிச்சு பவர் பாண்டி, ராயன்னு 2 படங்களை பண்ணியிருந்தாரு. அதுல ஒண்ணு நார்மலா போச்சு, இன்னொன்னு நக்கிட்டு போச்சு. சரி, இப்ப நாம முழு நேர டைரக்டரா மட்டுமே இருந்து ஒரு படம் பண்ணுவோம்னு தனுஷ் மூணாவதா ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி விட்டுருக்காரு. அந்த படம் எப்படி இருக்கு, எதை பத்தி பேசி இருக்கு அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது மூவி ரிவ்யூ. பார்க்க போற படம் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம். நீக்குன்னு குறிப்பிடப்படுற நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல்ல செஃப்பா இருக்கிற ஹீரோ பவிஷ் லவ் ஃபெயிலியர் ஃபீலிங்லயே சுத்திட்டு இருக்காரு. இப்படியே போனா கஷ்டம்னு ஃபீல் பண்ற ஹீரோவோட பேரண்ட்ஸ் அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணி ஒரு பொண்ணை பாக்குறாங்க. அந்த பொண்ணு தான் பிரியா பிரகாஷ் வாரியர். இவங்க 2 பேரும் மீட் பண்றப்பதான் தெரியுது 2 பேரும் ஸ்கூல் மேட்ஸ் அப்படிங்கிறது. ஸ்கூல்ல ஒன்னா இருந்திருக்கோம். சோ உடனே கல்யாணம் பண்ணிக்க சங்கடமா இருக்கு. அதனால கொஞ்ச நாள் நாங்க பழகுறோம், அதுக்கப்புறம் எங்க முடிவை சொல்றோம்னு சொல்லி பழக ஆரம்பிக்கிறாங்க. பழகுற அந்த கொஞ்ச நாள்ல ஹீரோ தனக்கு முன்னாடி இருந்த காதலை பத்தி சொல்றான். அந்த முன்னாள் காதலி தான் படத்தோட ஹீரோயின் அனிகா. அந்த பிளாஷ்பேக்கை கேட்டு முடிக்கிற பிரியா பிரகாஷ் வாரியர் காதல் வேற கல்யாணம் வேற, அதனால பிரச்சனை இல்லைன்னு சொல்ல, இந்த சமயத்துல ஹீரோவோட முன்னாள் காதலிக்கு கல்யாணம் நடக்க இருக்கு. அதோட இன்விடேஷன் வருது. இப்ப அந்த பிரியா பிரகாஷ் வாரியர் ஹீரோ கிட்ட, நீ அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு அவ மேல இருக்கிற கொஞ்ச நஞ்ச ஃபீலிங்ஸையும் மொத்தமா தலைமுழுகிட்டு வா, அப்புறம் நம்ம கல்யாணத்தை பத்தி பேசிக்கலாம்னு சொல்ல ஹீரோ அந்த கல்யாணத்துக்கு போறாரு. அங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, யாரு கூட சேர்றா அப்படிங்கிறது தான் நீட் படத்தோட கதை. ரொம்ப யூசுவலான ஸ்டோரி தான். படத்தோட காஸ்டிங் பத்தி சொல்லணும்னா, ஹீரோ பவிஷ் நடிகர் தனுஷோட சிஸ்டரோட சன். அவரு பாக்குறதும் பேசுறதும் லைட்டா தனுஷ் மாதிரியே இருக்கு. அவரு இயல்பாவே அப்படிதானா, இல்ல டைரக்டர் தனுஷ் நடிச்சு காட்டினதை அப்படியே வாங்கி நடிச்சதுனால அப்படி தெரியுதான்னு தெரியல. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஆஹா ஓஹோன்னு சொல்ல முடியாது அப்படின்னாலும் தன்னால முடிஞ்ச எஃபர்ட்டை போட்டிருக்காரு. நீ ஏதோ சமையல்காரன் ஆகணும்னு சொன்னல. அனிகா சின்ன பிள்ளையா இருக்கும் போதே நடிச்சு நம்ம மனசுல அழுத்தமா பதிஞ்சதுனாலயோ என்னவோ அவங்கள இப்பவும் ஒரு குழந்தையா தான் நம்மளால பார்க்க முடியுது. அவங்களுக்கு ஒரு அடல்ட்டுக்கான பிரச்சனை வர்றதை காட்டுறப்ப அது நமக்கு பெருசா இம்பாக்ட் ஆகல. அவங்களோட நடிப்பும் சுமார் ரகமா தான் இருந்துச்சு. இன்னொரு பொண்ணு வேற லவ் பண்ணியாடா. பிரியா பிரகாஷ் வாரியர் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை ரொம்பவே அழகா பண்ணிருக்காங்க. I want to marry you. Let's get married. So cute. இந்த படத்துல காஸ்டிங்ல ஸ்பெஷல் மென்ஷன் சொல்லணும் அப்படின்னா ரம்யா ரங்கநாதனை பத்தி சொல்லணுங்க. அவங்க பேசிக்கா ஒரு டான்சர் அப்படிங்கிறதுனால ரொம்ப அழகா ரியாக்ஷன்ஸ் கொடுக்கறாங்க. அவங்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. இப்ப நான் ஒரு கதை சொல்லவா? இது ஒரு பையன். அதே மாதிரி மேத்யூ தாமஸ் மலையாளத்துல ஒரு சில படங்கள்ல காமெடி கலந்த ரோல்ல ரசிக்க வச்சவரு இந்த படத்துல ஹீரோவோட ஃப்ரெண்டா வந்து நம்மள பல நேரங்கள்ல சிரிக்க வைக்கிறாரு. இதை தாண்டி இந்த படத்துல சரத்குமார், ஆடுகளம் நரேன், சரண்யா பொன்வண்ணன்னு ஒரு சில மூத்த நடிகர்கள் இருக்காங்க. அவங்க நடிப்பை பத்தி சொல்லவே வேணாம் அப்படின்னாலும் அவங்களுக்கு கதையில இன்னும் கொஞ்சம் தீனி கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. எனக்கு சுத்தமா பிடிக்கல. I don't care. இப்ப இந்த படத்தோட பிளஸ்கள் பத்தி பார்க்கலாம். படத்தோட முதல் பிளஸ் லியோன் பிரிட்டோவோட கேமரா ஒர்க். ரொம்பவே கலர்ஃபுல்லா எல்லாத்தையும் பளிச்சுன்னு காட்டியிருக்காரு. படம் மட்டும் இல்ல, படத்தோட ஃப்ரேமே எலிட்டா இருக்கு. ரெண்டாவது பிளஸ் ஜிவி பிரகாஷோட மியூசிக். ஏற்கனவே கோல்டன் ஸ்பாரோ பாட்டெல்லாம் வேற லெவல் ஹிட். அதே மாதிரி இந்த படத்துல வர மற்ற ஒரு சில பாட்டுகளும் நல்லா இருக்கு. படத்துல அந்த சாங்ஸோட பிளேஸ்மெண்ட்டும் நல்லா செட் ஆகியிருக்கு. கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ, நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ. பேக்ரவுண்ட் மியூசிக் வழக்கம் போல தான் அப்படின்னாலும் பல இடங்கள்ல அனிருத் போடுற பிஜிஎம் மாதிரியே போடணும்னு ஜிவி ட்ரை பண்ண மாதிரி தெரியுது. மூணாவது பிளஸ் டைரக்டர் தனுஷோட மேக்கிங். தான் நினைச்சத கதையா அழகா எடுத்து பிரசன்ட் பண்ணிருக்காரு. அந்த வகையில ஒரு டெக்னீஷியனா டைரக்டரா தனுஷ் திரும்பவும் ஜெயிச்சிட்டாரு. ஜாலியா வாங்க, ஜாலியா போங்க.
இப்ப படத்தோட மைனஸ்க்கு வருவோம். படத்தோட முதல் மைனஸ் இந்த படத்தோட கதை. டைரக்டர் தனுஷ்கே அவர் 90s காதலை பத்தி பேசணுமா இல்ல ஜென்சி லவ் காட்டணுமான்னு ஒரு குழப்பத்திலே இருந்திருக்காரு போல. ஏன்னா காட்டப்படுறது ஜென்சி லவ், ஆனா பேசியிருக்கிற பிரச்சனை 90s கால பிரச்சனை. லவ்வுக்கும் லவ் ஃபெயிலியருக்கு நடுவுலையும் மாட்டின முழிக்கிற மச்சான். படத்தோட ட்ரீட்மெண்ட்ல கூட ஒன்று ஜென்சி லவ் பக்கம் போகணும், இல்லை பழங்கால லவ் பக்கம் போகணும். ஆனால் அப்படியும் இல்லாமல் இப்படியும் இல்லாமல் ரெண்டும் மாறி மாறி வருது. அதனால படத்தில் நடக்கிற சீரியஸான லவ் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே பெருசாக நமக்கு கனெக்ட் ஆகலை. அவங்க சேர்ந்தா என்ன சேரலன்னா என்ன அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருக்கு. ரெண்டாவது மைனஸ் படத்தோட கிளைமேக்ஸ். அது டிஃப்ரெண்டா இருக்கணும், பார்ட் 2க்கு லீடா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே திணிக்கப்பட்டு வச்ச மாதிரி இருந்துச்சு. உனக்கு எதுவுமே நார்மலா நடக்காதடா. மூணாவது மைனஸ் படத்தோட காஸ்டிங். படத்துல லீடா நடிச்சிருக்கிற எல்லாரும் ரொம்ப சின்ன பசங்களா இருக்கிறதுனால அவங்க படத்துல அனுபவிக்கிற பிரச்சனைகளையும் அதை அவங்க சால்வ் பண்ண எடுக்கிற முயற்சிகளையும் பார்க்கும்போது அதிக பிரசங்கித்தனமாகவும் ஹாலிவுட் படங்கள்ல வர டீனேஜ் கதாபாத்திரங்கள் மாதிரியும் தான் தெரியுது. இது உனக்கு கொஞ்சம் கூட எஃபெக்ட் பண்ணலையா? ஆஃப் கோர்ஸ் நாட், சான்ஸே இல்ல. இந்த படத்தை ஒரு ராம்காம் மூவின்னு தான் ப்ரோமோட் பண்ணாங்க. ஆனா கொடுமை என்னன்னா படத்துல ரொமான்ஸும் சரி காமெடியும் சரி பெருசா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு தான் சொல்லணும். தனுஷ் டைரக்ஷன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இந்த படத்துக்கு இந்த அளவுக்கு அட்டென்ஷன் ஆச்சும் கிடைச்சிருக்கு. இல்லனா கண்டிப்பா வந்ததும் தெரிஞ்சிருக்காது, போனதும் தெரிஞ்சிருக்காது. எனக்கு ஒண்ணு மட்டும் புரியலங்க. தனுஷுக்கு மக்கள் மேல அப்படி என்ன கோபம்னு தெரியல. நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் படத்தை எடுத்து வச்சிருக்காரு. ஒட்டுமொத்தமா இந்த நீக் படத்தை பத்தி சொல்லணும்னா மனுஷன் ட்ரெய்லர்லயே சொன்னா அப்படி ரொம்ப யூஷுவலான ஸ்டோரி தான். அப்பவே சுதாரிச்சிருக்கணும். அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது.